ரப்பர் தோட்டம் ஜோஹோ மாநிலத்தில் புக்கிஸ் ரம்பாங் எஸ்டேட்னு சொல்லுவாங்க. அங்கே தான் பிறந்தேன். அம்மா அப்பா 2 பேரும் ரப்பர் மரம் வெட்டுறவங்க தான். இப்போ அவங்க தவறிட்டாங்க. அப்பா பேர் துளசி, அம்மா பேர் புஷ்பம். இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அந்த 2 பேர்லேயும் ஒரு பெரிய ஒரு மிகத்துவம். என் கூட பிறந்த மொத்தம் 11 பேர். பார்த்துங்களா, அந்த காலத்தில் 11 பேர் எஸ்டேட்டில் ரப்பர் மரம் வெட்டி 11 பேரை வளர்க்குறதுனா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கு அப்போ எஸ்டேட்டில் வயல் இருந்துச்சு. மத்தியானம் வயலுக்கு போவோம். பிறகு அப்பா மாடு வச்சுருந்தார், அதையும் பார்த்துக்குவோம். மூத்தது அண்ணன். அவர் ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம், ரோல் மாடல்னு. அவர் தான் அந்த எஸ்டேட்லேயே முதலாக பல்கலைக்கழகத்துக்கு யூனிவர்சிட்டிக்கு போனது. அது ஒரு ஊண்டுகோலாக இருந்துச்சு. எங்கள் அப்பா எப்போதும் சொல்லுவார், வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொன்னாக்கா கடின உழைப்பு வேணும். அது ஒன்று தான் நம்மளுக்கு அந்த முன்னேற்றத்தை கொண்டு வரும். அதே போல் அம்மாவும் அப்படித்தான். மாடு வச்சுருந்தோம்ல, நாங்கள் அதில் மோர் செய்வாங்க, தயிர் செய்வாங்க. நாங்கள் ஸ்கூல் பிறப்பாரு நாங்கள் போய் அதை வைப்போம். அந்த மாதிரி நிலைமையில் இப்போ இந்த நிலைமைக்கு வந்தது எனக்கு ஒரு பெருமிதம். நான் படித்தது ஆரம்பத்தில் ஒரு தமிழ் பள்ளி. அந்த பள்ளியின் பேர் புக்கிஸ் ரம்பாங் தோட்ட தமிழ் பள்ளி. பிறகு நாங்கள் மூவாருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னு சொன்னாக்கா அப்போ ரப்பர் மரத்தை எல்லாம் அழிச்சிட்டு செம்பனை மரம், அதாவது நம்ம ஆயில் பாம் சொல்லுவோம் இல்லையா, அது நட்டனால வேலை இல்லை. அப்போ அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ எஸ்டேட்டில் இருக்க சமயம் எனக்கு இன்னும் நினப்பு இருக்குது. அப்போ 6வது முடிச்சுட்டு ரிமூவ்க்கு டவுனுக்கு போகணும். அப்போ அந்த பஸ் காசே 11 வழி எஸ்டேட்லேருந்து டவுனுக்கு போகிறது. சம்பளம் அப்போ 50-60 வழி தான் இருக்கும். ஸோ 11 வழி பஸ்ஸுக்கே போயிடும்னா பார்த்துக்குங்களேன். ஃபார்ம் 6 முடிச்சுட்டு மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன், UKM பங்கி. அணு அறிவியல் துறை, அதாவது நியூக்ளியர் சயின்ஸ் சொல்லுவாங்க, அந்த துறையில் பட்டப்படிப்பு படித்து முடித்தேன். பென்டோ அகாடமியில் 1 வருஷம் ஒரு டெம்பரரி டீச்சராக வேலை செஞ்சேன். 1984ஆம் ஆண்டு நான் சுங்கைத்துறையில் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் எனக்கூடிய அந்த பதவியில் சேர்ந்தேன். பிறகு படிப்படியாக பதவி உயர்வு பெற்று இன்று நான் இந்த முதன்மை பதவி, அதாவது தலைமை இயக்குனர் என்ற கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் கஸ்டம்ஸ். இந்த சுங்கைத்துறை தலைமை இயக்குனர், அதாவது கஸ்டம்ஸ் டைரக்டர் ஜெனரல்னு சொன்னாக்கா வரலாறு காணாத ஒரு நியமனம்னு கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னீங்கன்னாக்கா, இதற்கு முன்பு மற்ற இனத்தவர்கள் இந்த நிலைமைக்கு வந்ததே இல்லை. இதுதான் முதலாக இந்த பதவிக்கு ஒரு இந்திய சமூகத்தில் இருந்து வந்த ஒரு ஆஃபீஸர். கஸ்டம்ஸ் ஒரு பல வருஷமாக இருக்குது. ஈவன் பிரிட்டிஷ் காலத்தில் கூட வெள்ளைக்காரன் தான் இருந்தாங்க கஸ்டம்ஸ் டைரக்டர் ஜெனரல். அதற்கு பிறகு மலேசியாவில் நம்ம மலாய சமூகத்திலிருந்து 12 பேர் வந்திருந்துறாங்க. நான் 13ஆவது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம். சில சமயத்தில் நம்மளுக்கு தோல்வி ஏற்படும். ஆனால் நம்ம மனசை சரியாக வைத்து அதையே ஒரு படிக்கல்லாக வைத்து இன்னும் மேலே போகிறதுக்கு நம்மளை தயார்படுத்த வேண்டும். Don't get disappointed. Yeah, use that as an opportunity to move forward. இளைஞர்களுக்கான ஒரு அறிவுரைன்னு சொன்னாக்கா, என்னை மிகவும் தாக்கிய ஒரு கொட்டேஷன் கடந்த இந்திய அதிபர் அப்துல் கலாம் சொன்னது. இளைஞர்களே கனவு காணுங்கள் என்று சொன்னார்.
நம்ம எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலை வந்து நம்மளை தூங்க விடாமல் செய்யணும். அதுதான் கனவு. இப்போ எனக்கு வந்து என்ன கேட்டிங்கனாக்கா, எனக்கு 3 பேசிக் பிரின்சிபல் இருக்குது. முதலாவது வந்து கடமை, பிறகு திறமை, மூன்றாவது வந்து நேர்மை. இந்த மூன்றும் வந்து இருந்தாக்கா எந்த துறையில் நம்ம இருந்தாலும் நம்ம வந்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. கடமைன்னா செய்யும் தொழிலே தெய்வம். எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதை பொறுப்பாக நம்ம கடமையோடு செய்ய வேண்டும். நீங்கள் சம்பளத்துக்காக ஒரு வேலை செஞ்சீங்கன்னாக்கா அது ஒரு சாதாரண வேலையாக தான் இருக்கும். கடமைன்னு சொன்னாக்கா அதையும் தாண்டி அடுத்த கட்டம் நம்மளோட வேலை, நம்ம குடும்பத்தின் வேலை, நம்மளோட என்ன சொல்கிறது ஃபேமிலி பிஸ்னஸ், அதுக்கு இப்போ நம்ம எப்படி வேலை செய்வோம் அதை போல் வேலை செய்ய வேண்டும். அதுதான் கடமை. ஸோ அது வந்து நம்மளை மற்ற பதவிக்கு வந்து ஏற்று செல்லும். பிறகு வந்துட்டு கடமையை தவிர்த்து சொன்னது திறமைன்னு சொன்னாக்கா நம்ம வந்து சில பேர் வந்துட்டு சில இளைஞர்கள் வந்துட்டு ஒரே ஒரு வேலை மட்டும்தான் தெரியும். இப்போ வந்து அதெல்லாம் முடிந்தது. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்துட்டு இளைஞர்கள் வந்து மல்டி ஸ்கில் வேணும். எங்கே பார்த்தாலும் அந்த காமர்ஸ், டிஜிட்டல் எக்கானமி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இது வந்து நம்ம தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ எந்த வேலைக்கு நம்ம திறமை வேணும் அதை நம்ம வளர்த்து கொள்ளணும். வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய மூன்றாவது தகுதி வந்துட்டு நேர்மை. அது இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம திசை மாறி போயிடும். மற்ற கெட்ட வழியில் போகக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கிறது. அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் அது நேர்மையாக செய்யணும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு பிராண்டிங் வேணும். ஏன் பிராண்டிங் சொன்னாக்கா, இப்போ வந்து சுங்கத்துறை எடுத்துக்கோங்களேன். ஒரு ஆஃபீஸரை பார்த்தாக்கே சொல்லும் இவர் வந்துட்டு ரொம்ப நேர்மையான அதிகாரி, எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி பிராண்டிங்கை நம்ம உருவாக்கணும். ஏன் நேர்மை மிக முக்கியம்னாக்கா, நம்ம பதவி ஏற அந்த நேர்மை இல்லைனாக்கா அந்த தகுதி கிடையாது. இந்த நேர்மை வந்துட்டு ஒரு அடிப்படை தகுதி. த ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் ஹியூமன் வர்ச்சூஸ். நாளை நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.